ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः நமஸ்தஸ்மை பினாக்கினே. மந்தார மலையை போய் இவாள்லாம் போய் பார்க்கறா. அது தேவர்கள் அதுகிட்ட மந்திரி கிட்ட மலை கிட்ட பேசுறது அப்படிங்கிற மகாசைலம் திருஷ்டுவா சுரசத்தமாக ஊச்சுஹு பிராஞ்சலயா சர்வே. அதனால அப்பேற்பட்ட ஒரு சீலம் இருந்தது. அந்த மந்தார பர்வதத்தை இவர்கள்லாம் பிராணை செய்தார்கள்ங்கிறது வரைக்கும் பார்த்தோம். தேவா ஊச்சுஹு அத்ரே சுரா வயம் சர்வே விஜ்ஞப்து மிகச்சாகதாக தத்ருணுஷ்வ மகாசைல பரேஷாம் உபகாகः ஏவ முக்தஸ்ததா சைலோ தைத்யைः சமந்தரः உவாச்ச நிஸ்ருதோ பூத்வா பரம் விக்கிரகவான் வச்சஹா. தேவர்கள் தைத்தியர்கள் ரெண்டு பேருமே அந்த மந்திரமலையை பிரார்த்தனை பண்றாளாம். என்ன சொல்றா, நாங்க எல்லாம் உங்ககிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்றதுக்காக வந்திருக்கோம், அதை கேட்டு நீ எங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ண. அப்போ இது ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து அவளை மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து பேசுறதான். தேன ரூபேன ரூபி ச பர்வதோ மலையானது அதே அவர்களை மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து பேசுதான். என்ன கேட்கறது, கிமர்த்தமாகதா சர்வே சமீபம் ததுச்சதாம், எதுக்காக சேதம் பிரஸ்தாவ சதுர்மசஹா. அதனால பலின்னு சொல்றாராம், இந்திரனும் சொல்றானா. தேவர்கள் சார்பாக இந்திரன், தைத்தியர்கள் சார்பாக பலி, ரெண்டு பேரும் ஒரு பிரஸ்தாவத்தை சொல்றா. இந்த மாதிரி அடையறதா இருக்கும் பார்க்கடலை, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சககாரியார்த்தே பவத்வம் அஸ்மாபிஹி சககாரியார்த்தே பவத்வம் அமிர்தோத்பாதனார்த்தே துவம் மந்தானம் பவ சுப்ரத. மத்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கே போன இதுல பார்த்த மாதிரி எல்லா சகாயத்தையும் எடுத்துட்டு தான் ஒரு பெரிய காரியத்தை நடத்தணும். தேவர்கள், அசுரர்கள், ஒரு மலை, ஒரு பாம்பு, அதே மாதிரி மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் பரமேஸ்வரன் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணி முடித்தார்கள்னு இருக்கு. அப்போ இங்க மந்தானத்துக்கு மந்திரம் மத்தாக்கத்துக்காக மந்திரமலை கிட்ட கேட்கிறா. ததா இதி மத்வா தத்வாக்கியம் தேவானாம் காரிய சித்தையே ஊச்சே தேவா சுராஞ்சைதம் இந்திரம் பிரதி விசேஷதா. இப்போ சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு வார்த்தை சொல்றதான் இந்திரனை பார்த்து. சேதிதௌ சத்வயா பக்ஷௌ வஜ்ரேன சதபர்வணா, நீ உன்னோட வஜ்ராயுதத்தினால என்னுடைய ரெக்கைகளெல்லாம் வெட்டிட்டியே ஏற்கனவே. அப்படிங்கிற பொழுது நான் இங்கிருந்து நகர்ந்து வந்து உங்களுக்கு வந்து சகாயம் பண்ண முடியும்னு கேட்கறதான். கந்தும் கதம் சமர்த்தோகம் பவதாம் காரிய சித்தையே, உங்க காரிய சித்திக்கு நான் எப்படி வரது? ஏன்னா ரெக்க இருந்தா நான் பறந்தாவது வர முடியும், நான் இவ்வளோ பெரிய மலை, நான் எப்படி இங்கேருந்து நகர்ந்து வர கேட்கறதான் அது. ததா தேவாசுரா சர்வே ஸ்தூயமானா மகாச்சலம் உத்பாட்டயேயுஹு அதுலம் மந்தரம் ச ததோத்புதம் க்ஷீரார்ணவம் நேதுகாமாஹி அசக்தாஹ தே தத்தோ அபவன் பர்வதः பதிதः சத்யோ தைத்திய உபரி துருவம். தேவாசுரர்கள்லாம் என்ன பண்றா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அதை வந்து பிடிச்சி தூக்கின்னு போக ட்ரை பண்றாளாம். அப்படி என்ன எடுத்துன்னு போய் சேர்த்தாத கடைய முடியும். அதனால க்ஷீரார்ணவம் நேதுகாமாஹா, பாக்கடலுக்கு எடுத்துன்னு போகணுங்கிறதுக்காக பிரயத்னம் பண்றா. அப்ப அந்த பர்வதாச்சான் விழுந்துட்டான் ஒருத்தர் மேல, எல்லார் மேலேயும். தேவ தைத்திய உபரி துருவம், உடனே சரிஞ்சுடுத்தான். அதனால ஒருத்தருக்கு வந்து அடிபட்டு எடுத்து கேச்சித் பக்னம், சிலர் பேர் வந்து மிருத்தாகா கேச்சித்து மூர்ச்சாக, சில பேர் மூர்ச்சை அடைஞ்சாலாம், சில பேர் உயிர் தியாகம் எடுத்தான். இப்படி ரொம்ப சிரமமா போயிடுத்து, நகர்த்தி எடுத்துன்னு போக முடியல. பரிவாத ரதா கேச்சித்து கிளேஷாத்ம
கிளேஷத்துவம் ஆகதாக, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா, ஒருத்தர் வலியில துடிக்கிறா. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே சரி அசுரர்கள் சுரர்கள் 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ சேதனாம் பரமாம் பிராப்தாக சுஷ்டுஹு ஜெகதீஸ்வரம். அதனால பிரார்த்தனை பண்றா, போய் யாருன்னா மகாவிஷ்ணுட்ட போறா. ரக்ஷ ரக்ஷ மகாவிஷ்ணு சரணாகத வத்சல துவயா ததமிதம் சர்வம் ஜங்கமா ஜங்கமம் ஜெயது. மகாவிஷ்ணுவை போய் ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஹே சரணாகத வத்சல, சரணம் அடைகிறவர்களுக்கு என்ன பரிபாலனம் பண்ணக்கூடியவராக இருக்கவர்னு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றா. சரணாகத வத்சல துவயா ததமிதம் சர்வம். ததம்னா வியாப்தம், ஒன்னால வியாபிக்கப்பட்டது இந்த ஜெகத் முழுக்க. ஈஸ்வரன் மகாவிஷ்ணுவே ஈஸ்வரன் தானே. ஜங்கமா ஜங்கமம் செய்யது, இங்க இருக்கக்கூடிய உயிர்களா இருக்கட்டும் ஸ்தூல வஸ்துவா இருக்கட்டும் எல்லாம் வந்து மகாவிஷ்ணுவால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி பிரார்த்தனை பண்றா. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் பிராதுர்பூதோ ஹரிஸ்ததா. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றார், அங்க வரார் தேவர்களுக்காக. தான் திருஷ்டுவா சகசா விஷ்ணு கருடோபரி சம்ஸ்திதா லீலையா பர்வதசிரேஷ்டம் உத்தபிய ஆரோபயத்து க்ஷணாத்து. என்ன பண்றாராம், பெரிய கருடன், அந்த கருடனுக்கு மேல அந்த பர்வதத்தையே எடுத்து வச்சுன்றாராம் லீலையா. அப்பேற்பட்ட, ஏன்னா கோவர்தனத்தை செண்டு வரல தாங்கினாரோ இல்லையோ அப்படிப்பட்ட பகவான். அதனால மலையை எடுத்துன்னு போய் குருத்மதி ததா தேவகா சர்வேஷாம் அபயம் ததௌ. அதனால எல்லாருக்கும் அபயத்தை கொடுத்து அந்த பர்வதத்தை எடுத்துட்டு வந்துடுறார். தத உத்தாய தாம் தேவான் க்ஷீரோதஸ்ய உத்தரம் தட்டம். பார்க்கடலினுடைய வடது எல்லையில கொண்டு வந்து அதை இறக்கி வச்சுட்டாராம் அந்த மலையை. அதனால எல்லாருடைய சகாயமும் இங்க இருக்கு இந்த பார்க்க. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒரு ரோல். இங்க மகாவிஷ்ணு வந்து மலையை கொண்டு வந்து இங்க வச்சார் அப்படின்னு சொல்றது. நீத்வா தம் பர்வதம் விருத்தம் நிக்ஷிப்ய அப்சு தத்தோ யயௌ. அதனால இறக்கி வச்சுட்டு போயிட்டார் அவர். அப்போ இவாள்லாம் என்ன பண்றா, ததா சர்வே சுரகணாக ஸ்வாகத்தி அசுரை சக வாசுகிஞ்ச சமாதாய சக்ரிரே சமயஞ்சதம். அப்போ வாசுகின்ற அந்த பாம்பை எடுத்துன்னு வந்து கடைய ஆரம்பிக்கிறா. மந்தானம் மந்தரம் செய்வ வாசுகிம் ரஜ்ஜுமே வச்ச. மந்தரத்தை மத்தாக்கி வாசுகிய கயராக்கி இங்க கடைகிறார்கள். கிருத்வா சுராசுராக சர்வே மமந்து க்ஷீரசாகரம். பார்க்கடலை வந்து கடைகிறார்கள். மமந்து க்ஷீரசாகரம். க்ஷீரசாகரம்னா பார்க்கடல், க்ஷீரம்னா பால். பார்க்கடலை மந்தனம் செய்தார்கள். மந்துஹு மமந்துஹு. அப்போ ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுனால மமந்துஹு. அப்போ கடைஞ்சாலாம் அந்த காலத்துல. சுராசுராக சர்வே, அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து. க்ஷீராப்தேஹே மத்தியமானஸ்ய பர்வதோஹி ரசாதலம் கதஸ்தக்ஷணாதேவ கூர்மோ பூத்வா ரமாபதிஹ உத்ருசத்தக்ஷணாதேவ ததத்புதமிவாபவது. அப்போ அந்த மலையை வந்து எப்படி நிமித்தி வைக்கிறதுன்னா, அது ரசாதலத்திலேருந்து கீழே க்ஷீராப்தியில வந்து ரசாதலத்துல வரைக்கும் இறங்கியிருக்கான். அப்பே ஒரு மலை, அவ்வளோ பெரிய மலையை கவுத்து கீழே வரைக்கும் போச்சான். அத கூர்ம ரூபமாக போய் மகாவிஷ்ணுவானவர் நிமித்தி பிடிச்சுட்டாராம். ரசாதலத்திலேருந்து மேல நிமித்தி க்ஷீராப்தேகே மத்தியமானஸ்ய பர்வதா ரசாதலம் கதா. ரசாதலத்துல விழுந்துடுத்தான் போய். அப்போ கதா தத் க்ஷணாதேவ கூர்மோ பூத்வா. அப்போ கூர்மமாக ஆகி மகாவிஷ்ணுவானவர் கீழே போய் உத்ருதா தக்ஷணாதேவ, கீழே போய் அந்த மலையை வந்து மேல திருப்பி தூக்கினாராம். தூக்கி நிமித்தி வச்சதுக்கு அப்புறம் பிராமியமானஸ்ததஷைலஹா நோதித சுரதானவைஹி பிரமமனோ நிராதாரோ போதஸ்சேவ குரும்பினா. சரி மலையை வச்சாச்சு, எடுத்து ஒழுங்கா கடையிறதான்னு கேட்டா ஒழுங்கா கடையலையாம், அங்கேயும் இங்கேயுமா போறதான் அது. ந பிராமியமானஹா ததஹா சைலஹா ந உதித சுரதானவைஹி. அது எப்படி இங்கேயும் அங்கேயும் போறது, சரியாக சுத்தலையாம். ஏன்னா நிராதாரஹா, கீழே ஆதாரம் இல்லாத இருக்கிறதுனால சரியா சுத்தலைய. எப்படின்னா அதுக்கு ஓமானம் சொல்றது போதஸ்டேவ குரும்பினா. ஒரு குரு இல்லாத போது ஒரு போதம் எப்படி சரியா நிலை இல்லாம சுத்துமோ, சரியான இடத்துக்கு போய் சேராதோ ஞானம், அந்த மாதிரி இது சுத்தித்து என்ன இதஸ்ததா. அப்போ பரமாத்மா ததா விஷ்ணுர் ஆதாரோ மந்திரஸ்ய ச
தோர்பிஸ் சதுர்பிஹி சங்கிருஹ்ய மமந்தாப்திம் சுகாவகம். அதனால என்ன பண்றாராம், மகாவிஷ்ணு வந்து கீழே போய் ஆதாரமாயி 4 கையால பிடிச்சுக்கிறாராம் அந்த பரமாத்மா. ததா விஷ்ணு ஆதாரः மந்தரஸ்ய தோர்பிஹி சதுர்பிஹி சங்கிருஹ்ய. 4 கைகளால பிடிச்சு அதை வந்து சுகமாக கடையறதுக்கு அவர் சப்போர்ட் பண்றார். அதுக்கப்புறம் ததா சுராசுரா சர்வே மமந்து க்ஷீரசாகரம் ஏகீபூத்வா பலேனைவ மதிமாத்திரம் லோத்கட்டாः पृष्ठकण्ठो रुजान्वन्तः कमटस्य महात्मनः तथासौ पर्वतश्रेष्ठः वज्रसारमयोद्धः उभयोर्घर्षणादेव वडवाग्निः समुत्थितः. அதனால பலமாக கடையரா. அக்னி வந்து அதனுடைய உரசல்னால அக்னி பொரியெல்லாம் கிளம்புறதான். ஒன்னாக ஏகீபூத்வா பலேனை ஏவம் அதிமாத்திரம் பலோத்கட்டாக. 2 பேரும் சுரா அசுராக சர்வே, சுரர்கள் அசுரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்றதுனால ரொம்ப வீரியமாக அந்த வேலை நடக்கிறது. அது ஏகீபூத்வா பலேனைவ ஏவம் அதிமாத்திரம் பலோத்கட்டாக. அப்போ என்ன ஆறுதுன்னா, அவ்வளோ உத்வேகமா கடைய ஹாலாஹலம் ச சஞ்சாத்தம் தத் திருஷ்டுவா நாரதேனஹி ததோ தேவானுவாச்சேதம் தேவ ரிஷிர் அமித த்யுதிஹி. ஹாலாஹலம்ன்ற விஷம் உற்பத்தி ஆகிறது. ஹலாஹலம் ச சஞ்சாத்தம், அது வந்து அந்த விஷம் முதல்ல வெளியில வருது. இவ்வளோ, அதாவது இது நம்ம பலவிதமாக இதுக்கு அர்த்தம் பண்ணலாம். நம்ம பார்த்தோம், ஒன்று அன்கான்ஷியஸ்ன்னு சுவாமிஜி சொல்வார்ன்றது ஒன்று. இல்லைனாலுமே இந்த வைதீகமான விஷயங்கள் தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, லௌகிகமான இந்த பலத்தை உத்தேசித்த விஷயங்கள்லயே ஈடுபட்டு உலகத்துல வந்து ஆத்தியாத்மிகம் இல்லாம வெறும் லௌகிக விவகாரமே வந்து ரொம்ப அதிகப்படியா நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, டிஸ்ட்ரக்ஷன்ல தானே கலாமிட்டி கொண்டு போய் விடுறது. அப்போ ரொம்ப கடையறான்னா என்ன அர்த்தம்னா, லௌகீக விவகாரத்திலேயே உலகம் முழுகி போயிடுத்துன்னு. அப்போ அதை கடைய என்ன ஆகிறது, பொறி கிளம்புறது, விஷம் கிளம்புறது. ஸோ கெடுதல் தானே ஏற்படும். ஆன்மீகம் இல்லாத உலகம்னா என்ன ஆகுதுன்னா கெடுதல் வந்துடுது. அலாஹலஞ்ச சஞ்சாத்தம் தத்ருஷ்டுவா நாரதேனகி. அதை நாரதர் பார்த்துட்டு தேவான் உவாச்சேதம் தேவரிஷி அமிதத்யுதி. அதனால சமமில்லா, தனக்கு புத்திக்கு சமமில்லா, தன் புத்தி அதாவது அசமான புத்தி உடையவர்னு அர்த்தம். அவருடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஈக்குவல் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நாரதர் அவர் இதை முதல்லயே பார்த்துடுறார். உற்பத்தி ஆகும் பொழுதே சொல்றாராம் அவர், சஞ்சாத்தம் திருஷ்டுவா நாரதேன. அது கிளம்புறத பார்த்த க்ஷணத்துல நாரதர் சொல்றார், ந காரியம் மதனம் சப்தேஹே பவத்பி அதுனா கிளைஹி. கொஞ்சம் நிறுத்துங்கோ இந்த கடையறத, பார்க்கடல் கடையற முதல்ல நிறுத்திட்டு என்ன பண்ணுன்றார், பிரார்த்தயத்வம் சிவம் தேவாஹா சர்வே. எல்லா தேவர்கள் எல்லாரும் பரமேஸ்வரனை முதல்ல பிரார்த்திச்சுட்டு அப்புறம் இந்த காரியத்தை தொடங்குங்க. ஏன்னா இது நல்லதுக்கு அப்படியே வான் பண்றார். அது அந்த தக்ஷனுடைய யஜ்ஞத்துல நடந்ததை திருப்பி காண்பிக்கிற. அக்ஷஸ்யாஜனம் தத் விஸ்மிருதிம் சவோ யாத்தம் வீரபத்ரேன யத்கிருதம் தஸ்மாத் சிவஹ ஸ்மர்யதாம் ச ஆஷு தேவாः பராணாமபி வா பரஸ்ச. யாரன்னா பரமேஸ்வரனை போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஏன்னா ஏற்கனவே தக்ஷனுடைய யாகத்துல என்ன நடந்தது, வீரபத்ரன் வந்து எப்படி தக்ஷ யாகத்தை வந்து நாசம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தஸ்மாத் சிவஹா ஸ்மரியதாம் ச ஆஷு தேவாஹா பரஹா. எப்பேற்பட்ட சிவன்னா பரஹா பராணாமபி பரஹா வா பரஸ்ச. எல்லாவற்றுக்கும் அதீதமான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எதெல்லாம் உயர்வோ அதைவிடையும் உயர்வு. பரஹா பராணாமபி, பராத் பரஹா. பராத்பரா பரமேஸ்வரான்னு ஒரு பாட்டு இருக்கு. பராத் பரஹா. அது மட்டும் இல்ல, பரமானந்த ரூபகா, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான் ஈஸ்வரன். அதனால யோகி தேயா, யோகிகளால தியானிக்கப்படக்கூடியவர், படப்பட வேண்டியவர். தேயா நிஷ்பிரபஞ்சா ஹி அரூபகா. பிரபஞ்சம் இல்லாதவர், பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர். ரெண்டுமே. நிஷ்பிரபஞ்சகானா நிர்குண நிரவயவ நித்திய சுத்த அர்த்தம். அரூபகா
ரூபத்தை தாண்டி இருக்கக்கூடியது. பரபிரம்மத்தை தான் இங்க பரமானந்த ரூபா சிவஹா. அதனால இங்க தாத்பரியம் என்னன்னா, எந்த காரியம் பண்ணும் பொழுதும் அந்த ஈஸ்வரனுடைய தியானம் முக்கியம். ஏன்னா ஈஸ்வர சங்கல்பத்தோட தான் பண்ணணும். ஏன்னா விக்னம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பகவான் மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் இருந்தா போறோம், பகவான் என் பக்கம் இருந்தா போறோம்னு அர்ஜுனன். ஏன்னா எல்லா படையும் எதிர்க்க இருந்தா கூட, அதனால தேவதா சகாயம் இருக்கும் பொழுதுதான் வந்து காரிய சித்தி ஏற்படுறது. அதனால இங்க வந்து ஈஸ்வர தியானம் முக்கியம். அதுவும் இங்க பிரம்மஸ்வரூபத்தையே வந்து நம்ம ஈஸ்வரனாக இங்க பாக்குறது. பராணாம் அப்பி பரஹா பரஸ்ச பராத்பரஹா பரமானந்த ரூபா யோகி தேயா நிஷ்பிரபஞ்சா ஹி அரூபா. அப்பேற்பட்ட சுரூபத்தை தியானம் பண்ணுங்கன்னு நாரதர் உபதேசம் பண்றார். ஆனா கேட்கலையாம். தே மத்தியமானாஸ்துரிதா தேவாக ஸ்வாத்மார்த்த சாதகாக அபிலாஷபராக. ரொம்ப அபிலாஷையோட, அபிலாஷை தான் வந்து அவளுக்கு முக்கியமா இருக்கும். அபிலாஷம் யாருக்கு பரமாக இருக்கோ, தன்னுடைய ஆசை தான் வந்து பிரதானமா இருக்கான். சுவாத்மார்த்த சாதகாக, தன்னுடைய தனக்கு தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற புத்தியோடு கூடியவராகிய தேவர்கள் மத்தியமானாக கடைஞ்சுட்டே இருக்காளாம். அவசரமா துரிதா தேவாக அபிலாஷபராக சர்வே ந ஸ்ருண்வந்தி. அதனால இவர் சொல்றது, நாரதர் சொல்ற விஷயங்களை கேட்கவில்லை. உபதேசைச்ச பகுபிஹி நோபதேஷ்யா கதஞ்சன. அதனால தே ஜடாக, இந்த எல்லாருக்கும் எப்பவும் உபதேசம் பண்ணப்படாதுன்றத இங்க சொல்றது. கேட்கறவனுக்கு தான் சொல்லணும். இல்லைன்னா நம்ம உபதேசத்தை கேட்கிற பக்குவம் இல்லாதவன், ஏன்னா அவன்கிட்ட போய் நம்ம எப்ப பார்த்தாலும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சொல்ற விஷயத்துக்கு ஒரு மரியாதையும் இல்லாம போயிடும். அதனால வந்து இங்க கேட்காத, வாசூத்தர் சொல்லுவார் ஆபீஸ்ல, அன்சாலிசிட்டட் அட்வைஸ் ப்ரொவைடட் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவார் அவர். அன்சாலிசிட்டடா இருக்கும் பொழுது பண்ணக்கூடிய அட்வைஸ் வந்து இஸ் எ நியூசன்ஸ்ன்னு. என்ன அந்த மாதிரி தான் பார்க்கப்படும். இவா வந்து அமிர்தத்தை எப்படியாவது அடைஞ்சாகணும், தொலைச்சிருக்கிற விஷயங்களெல்லாம் கடல்லேருந்து வெளியில் எடுத்தாகணும் க்ஷீராப்தியிலங்கிற ஒரு முன்பத்தில் இருக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னா அதுக்கெல்லாம் புத்தி போகாது. அப்போ இவருடைய கிரெடிபிலிட்டி போயிடுறதோ இல்லையோ. அதனால வந்து பகுபிஹி ந உபதேஷ்யாக கதாச்சன, எப்பயுமே பண்ணான்றது. தேராக துவேஷ சங்காதாக சர்வே சிவபராங்முகாக கேல உத்தியம சம்வீதா மமந்து க்ஷீரசாகரம். அதனால இவர் சொல்ல கேட்காம அவ இன்னும் மேலும் மேலும் கடைஞ்சின்னு போறாதான். உத்தியம சம்வீதாக, எப்படியாவது அடைஞ்சு ஆகணும்ன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு சிந்தையோட பண்ணின்னு இருக்கா. அதி நிர்மதனாத்து, ரொம்ப கடைஞ்சிட்டதுனால என்ன ஆறுதுன்னு பார்த்தா ஜாத்தம் க்ஷீராப்தேஷ்ச ஹலாஹலம். அதனால க்ஷீராப்தியிலிருந்து ஹலாஹல விஷம் வந்து திபுன்னு பொங்க ஆரம்பிச்சுடுதான். என்ன பண்றதுன்னா, திரைலோக்கிய தகனே பிரௌடம் பிராப்தும் ஹந்தும் திவௌகசஹா அத ஊர்த்வம் திசஸ் சர்வா வியாப்தம் கிருஷ்ணம் நபஸ்தலம். எல்லா இடத்தையும் வியாபிக்க ஆரம்பிச்சுடுதான் அந்த விஷம். திரைலோக்கிய தகனே பிரௌடம், 3 லோகத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு வலிமையோடு இருக்கிற இந்த ஹாலாஹல விஷமான்றது ஹந்தும் திவௌகசஹா, என்ன தேவலோகங்கள் எல்லாத்தையும் போய் அடையறதான். அத ஊர்துவம் திசகா சர்வா வியாப்தம், எல்லா திசையும் போய் அதுக்கு மேல போய் வியாபிக்கிறது. கிருஷ்ணம் நபஸ்தலம், ஸ்பேஸு எல்லாத்தையும் போய் வியாபிக்கிறது அந்த ஹலாஹல விஷம். கிரசித்தும் சர்வபூதானாம் காலகூட்டம் சமப்யயாத் திருஷ்ட்வா விருஹந்தம் ஸ்வகரஸ்தமோஜசா தம் சர்ப்பராஜம் சக பர்வதேன தத்ரைவ ஹித்வா பிரயயுஸ்ததானீம் பலாயமானாகி அசுரை சமேதாக. என்ன எல்லாத்தையும் விழுங்க ஆரம்பிச்சுடுத்தான். கிரசித்தும் சர்வபூதானாம் காலகூட்டம் சமப்யயாத். காலகூட்டம் ஹலாஹல விஷத்துக்கு இன்னொரு பேரு காலகூட்ட விஷம். அது எல்லாத்தையும் விழ ஆரம்பிச்சுடுத்து.
எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுடுதான். இதை பார்த்த உடனே பிருகந்தம் பெருசா இருக்கக்கூடிய இந்த காலக்கூட்டத்தை பார்த்து என்ன பண்றாளாம், ஸ்வகரஸ்தம் ஓஜசா சர்ப்பராஜம் பர்வதேன சக தத்ரைவ ஹித்வா, கையில பிடிச்சிட்டு இருந்த அந்த வாசுகின்ற பாம்பா இருக்கட்டும், அப்புறம் அந்த பர்வதம் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாலாம் அசுரர்களும் தேவர்களும். தத்ரைவ ஹித்வா பிரயயுஸ் ததானீம் பலாயமானாகி அசுரை சமேதாக ததைவ சர்வே ரிஷயோ பிருகுவாத்யாः शतशस्ततः दक्षस्य यजनं तेन यथा जातं तथा भवन् सत्यलोकं गताः सर्वे भृगुणा नोदिताभृशम् वेदवाक्यैश्च विविधैः कालकूटं प्रशाम्यति देवा नास्त्यत्र सन्देहः सत्यं सत्यं वदामि वः. ரிஷிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாலாம். பிருகு முதலானவர்கள் எப்படி தக்ஷனுடைய யாகத்துல நடந்தோ அந்த மாதிரி ஆயிடுத்து. எல்லாரும் சத்தியலோகத்தை பார்த்து போங்கோ அப்படின்னு பிருகு சொல்றார். சத்தியலோகத்தை பார்க்க போகும்போது பிருகு சொல்றாராம், வேத வாக்கியைஷ்ட விவிதைஹி காலக்கூட்டம் பிரசாமியதி, வெவ்வேறு வேத வாக்கியங்கள்னாலதான் இந்த காலக்கூட்ட விஷத்தை பிரசமனம் பண்ண முடியுமே ஒழிய வேற வழி கிடையாது. அதுல தேவாக நாஸ்தியத்திர சந்தேகா சத்தியம் சத்தியம் வதாமி, அதனால நிச்சயமா சொல்றேன், இது வேத வாக்கியங்கள்னால மட்டும்தான் இதுக்கு இதிலிருந்து விமோச்சனம் அடைய முடியும்னு சொல்லி பிருகு சொன்னதை கேட்ட உடனே பிருகுணா உக்தம் வச்சஸ்ருத்வா காலகூட்ட விஷாதிதாக சத்தியலோகம் சமாசாத்திய பிரம்மாணம் சரணம் யயுகு, எல்லாம் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை சரணம் அடைகிறார்கள். என்ன அங்க போய் பார்த்தா பிரம்மலோகத்துக்கு வந்துடுத்தான். ஜாஜ்வல்யமானம் காலகூட்டம் பிரபோஜ்வலம், அதை பார்த்து திருஷ்டுவா பிரம்மா அத தான் திருஷ்டுவா ஹி அகர்மஜான் சுராசுரான் தேஷாம் ஷபித்தும் ஆரேமே, கோபம் வந்துடுத்தான் பிரம்மாவுக்கு. இப்படி காலக்கூட்டம் அங்கேயும் சத்தியலோகம் வரைக்கும் வரதை பார்த்துட்டு அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாராம். நாரதேன நிவாரித்தா, நாரதர் இல்ல ஏற்கனவே விஷம் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு, இங்க நீரும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்கன்னு தடுத்து நிறுத்தினாராம் பிரம்மாவை. அப்போ பிரம்மா சொல்றார், அகாரியம் கிம் கிருதம் தேவாஹ கஸ்மாக் க்ஷோபோயமுத்யதா ஈஸ்வரஸ்ய ச ஜாதோ அத்ய நான்யதா மம பாஷிதம் ததோ தேவைஹ பரிவிருத்தோ வேதோபனிஷதைஸ்ததா நானாகமைப் பரிவிருத்தः காலகூட்டபயாத்யயௌ. அதனால இங்க பிரம்மா என்ன பண்றார், நீங்க பண்ணது சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவர்களோடு வேத உபனிஷங்கள் நானா ஆகமங்கள் எல்லாம் சூழ அவரும் இந்த காலக்கூட்ட பயத்தினால அங்கேருந்து போறாராம். எங்க போறார், ததச்சிந்தான்விதா தேவாக இதமூச்சு பரஸ்பரம் அவித்யா காம சம்வீதாக குர்யாம சங்கரஞ்சகம் பிரம்மாண புரஸ்கிருத்ய ததா தேவா ஸ்வரான்விதாக வைகுண்டம் ஆவ்ரஜன் சர்வே காலபயாதிதா. வைகுண்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு பேசி तदा पुरुषं विष्णुमिदं वैकुण्ठं तं श्रुतं तं ते सर्वासुरनाहं विष्णु पुरुषं पुरा पुरा
அதீத அதே சமயம் எப்பவுமே ஃப்ரெஷ் புதுசுன்றதுனால பேர்பட்ட புஷா எல்லாம் திருடி ரூபம். அதனால விஷ்ணு அதோக்ஷஜம்னு பிரத்யேக பிரமாணங்கள் அந்த தாவத் பிரவருத்தம் சுமஹத் காலகூட்டம் சமபியாத் தவாதோ பிரம்மணோ லோகம் வட்டம் சததாகவை. அப்போ பெருசாகி அந்த காலக்கூட்ட விஷமானது சுமஹத் காலக்கூட்டம் அப்படி மகா பயங்கரமா நியூக்ளியர் பாம் மாதிரி பெருசாகி என்ன பண்றதான் தக்வாதோ மகா பிரம்மணோ லோகம் தக்வா பிரம்மணோ லோகம் பிரம்மலோகத்தை தகிச்சிட்டு எரிச்சு விட்டு வைகுண்டம் ச ததாகவை வைகுண்டத்தையும் எரிக்கிறதா. காலகூட்டாக்னினா தக்தா விஷ்ணு சர்வகுஹாஷயா எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் காலகூட்டத்தினால எரிக்கப்படுறார். பார்ஷதைஹி சகிதா சத்யா தமால சதிருஷச்சவிஹி. தமாலம்னா டார்க் ஒரு பிளாக் கலர் ஆயிடுறாரா மகாவிஷ்ணு. தமால சதிருஷச்சவி அடையார், அதாவது அவ்யாகிருத ஸ்வரூபத்துக்கு போயிடுறார் அவரும். மகாவிஷ்ணுங்கிறதும் மாயா ஸ்வரூபம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அவ்யாகிருத ஸ்வரூபமா அவ்யக்த ஸ்வரூபமா போறத இங்க தமாலச்சவிய சதிருஷவிய அடையறார் அப்படின்னு சொல்றது. வைகுண்டஞ்ச சுனீலம் சர்வலோகம் ஜலகல்மஷ சம்வீதா சர்வே லோகாஸ்தா பவன். ஜலகல்மஷம்னு இன்னொரு ஹலாஹலத்துக்கு, ஏன்னா பார்க்கடலை கடையறதுனால வந்த விஷம் தானே. அப்போ அதனால சர்வே லோகாஹா ததாபவன். வைகுண்டமும் நீலவர்ணம் ஆயிடுத்தான். அஷ்டாவரண சம்வீதம் பிரம்மாண்டம் பிரம்மணா சக பஸ்மீபூதம் சகாராஷு ஜலகல்மஷ்மத்புதம். அதனால பிரம்மாண்டமே பஸ்மீபூதம் ஆயிடுத்தான், சாம்பல் ஆயிடுத்தான். ஆஷு உடனே எதனாலன்னா ஜலகல்மஷ்மத்புதம், இந்த ஜலக்கூட்ட விஷத்தினால எல்லாம் பஸ்மம் ஆயிடுத்து. நோ பூமிர் ந ஜலம் ச அக்னிஹி ந வாயுஹு அக்னிஹி நபஸ்ததா. பூமியில் ஜலம் அக்னி இல்ல, வாயுன்னு இல்ல, பூமி ஜலம் அக்னி வாயு பஞ்சபூதாம ஆதாரமா இருக்கக்கூடிய அகங்காரமும் போயிடுதான். நாஹங்காரோ ந ச மகா மகா மூலா வித்யா ததைவச்சா. இந்த அஷ்டதா பின்னா பிரகிருதின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த அஞ்சு விதமான பூத தன்மாத்திரங்கள், அப்புறம் அகங்காரம் ஹிரண்யகர்ப்பன்னு சொல்லக்கூடிய அகங்காரம், அப்புறம் மகத்துவம் சொல்லக்கூடிய இந்த சேர்ந்து அஷ்டதா பின்னா பிரகிருதி அதனால ஈஸ்வர கோபத்தினால இது எல்லாமே பஸ்மமாயிடுத்து. அதாவது வியக்தமான ஜெகத் இல்லாம போயிடுது. எப்படி ஒரு அந்தகாரம் சூழ்ந்தா டீப் ஸ்லீப்ல எப்படி பீஜபூதமா இருக்கக்கூடிய ஒரு அந்தகாரம் தமஹா வியாபிக்கப்பட்ட மாதிரி இங்க சர்வ சிருஷ்டி ஜெகத்தும் ஈஸ்வர கோபத்தினால பஸ்மமாயி கிடக்குன்னு இந்த அத்தியாயம் முடியறது. இத்திரி ஸ்ரீ ஸ்கந்த புராணே ஏகாதசாஹஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதம மாஹேஸ்வர கண்டாந்தர்கத கேதார கண்டே சமுத்திரமதன வர்ணனம் நாம நவமோத்தியாயः. இப்படியாக சமுத்திரமதனத்தை பத்தியான அத்தியாயம் முடிய தசமோத்தியாயः. இங்க கணேசன பத்தியான அத்தியாயம் இது. சமுத்திர கணேசகிருத விக்னவர்ணனம். இதுதான் கணபதியை பற்றிய விஷயங்கள் சொல்லப்படுறது. முனைய ஊச்சுஹு யத்வயா தத்தம் பிரம்மன் பிரம்மாண்டம் சச்சாஜரம் பக்மீபூதம் ருத்ரகுபாத் காலகூட்டாக்னிநலம் பிரம்மாண்டாந்தரதः கிந்து ருத்ரம் மன்யாமஹே வயம் ததா ஜராஜரம் நஷ்டம் பிரம்ம விஷ்ணுபுகமம் பஸ்மீபூதம் ருத்ரகோபாத் கதம் சிருஷ்டி பிரவர்த்திதா குதோ பிரம்மா ச விஷ்ணுश्च குதश्चन्द्र புரோகமாः
अन्ये सुरासुराः कुत्र भस्मीभूतालयं गताः अत ऊर्ध्वं किमभवत् तत्सर्वं वक्तुमर्हसि. இவ பிரார்த்தனை பண்ற முனிவர்கள்லாம் சூத்திர பார்த்து லோமசரை பார்த்து பிரார்த்தனை பண்றா. இப்ப சொன்னேளே பிரம்மாண்டங்கள் சராச்சரங்கள் இதெல்லாம் பஸ்மம் ஆயிடுத்து. ருத்ர கோபத்தினால காலக்கூட்ட அக்னியாக வந்து இந்த உலகம் முழுக்க பிரம்மாண்டம் முழுக்க பஸ்மம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னேளே. இதுல எங்களுக்கு சில விஷயம் புரியலங்கிறா. ஒண்ணு, ருத்ரன்றதும் பிரம்மாண்டத்துக்கு உள்ள ஒரு விஷயம், ஒரு வஸ்துவா தானே நினைச்சோம். அப்படி இல்லையா? ஏன்னா அதே மாதிரி இருக்கே இந்த சராச்சரம் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாம் பஸ்மம் ஆயிட்டா திருப்பி எப்படி ஏற்பட்டு கதம் எங்கிருந்து இந்த பிரம்மா விஷ்ணு சந்திரன் தேவர்கள்லாம் உற்பத்தி ஆனா? அதுக்கப்புறம் குதோ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச குதச்சந்திர புரோகமாக அந்நே சுராசுராக குத்திர பஸ்மீபூதா லயங்கதாக. எங்க போய் அவள்லாம் பஸ்மம் ஆகிறா? அதுக்கப்புறம் எங்கிருந்து வரா? அத ஊர்துவம் கிமபவத் தத்தத் சர்வம் வக்துமர்ஹசி. அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன்னா உங்களை தவிர இதை சொல்றதுக்கு யோகியதை யாருக்கும் இல்லை. யார் அப்படிங்கிறதையும் இங்க பிரார்த்தனை. வியாச பிரசாதாத் சகலம் வேத்தத்வம் ந அபரோஹிதத்து தஸ்மாத் ஞானமயம் சாஸ்திரம் தஜ்ஜானாசி நச்ச அபரஹா. வியாச பிரசாதத்தினால உங்களுக்கு தான் எல்லாம். வியாசாச்சாரியால் அவர் பையன் சுக்கபிரம்மம் அப்புறம் சூத்தராகிய இந்த லோமஷர் இவா 2 பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். லோமஷர் வந்து அதை கதையாக சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால புராணங்கள்லாம் வந்து சூத்தர் தான், லோமஷர் தான் வந்து கதையை வர்ணிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால இவ பிரார்த்தனை பண்றா. வியாச பிரசாதத்தினால வியாசரனுடைய அனுகிரகத்தினால இதை சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவரா நீங்க தான் இருக்கேன்றதுனால வேற யாராலையும் சொல்ல முடியாதுன்றதுனால நீங்க தான் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, இது பிருஷ்டஸ்ததா சர்வை முன்னிர் சேதம் அத அப்ரவீத். அதனால வியாசாச்சாரியால நமஸ்காரம் பண்ணிட்டு சூத்தர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். லோமஷ உவாச்ச யதா பிரம்மாண்ட மத்தியஸ்தா வியாப்தா தேவா விஷாக்னினா ஹரிபிரம்மாதயோ ஹி ஏதே லோகபாலா சவாசவாஹ ததா விஜ்ஞாபிதா சம்புஹு ஹேரம்பேன ஆத்மனா. அப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஹேரம்பர்னாகிய விக்னேஸ்வரர் மட்டும் மீதி இருக்கார். ஈஸ்வரனுடைய இந்த ஹாலாகல இந்த கோபால வந்த ஹாலாக விஷத்தினால சராச்சரங்கள் முழுக்க பொசுங்கி விடுத்து. பிரம்மா விஷ்ணு வைகுண்டம் சத்தியலோகம் எல்லாமே பொசுங்கிடுத்து. மீதி யார் இருக்கான்னா ஹேரம்பர் தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம அந்த தாத்பரியத்தை. அப்போ ஹேரம்பர் யார் அப்படிங்கிறது இங்க விவரணம் ஆகிறது, சொல்லப்படுறது. பிரம்மாண்ட மத்தியஸ்தா வியாப்தா தேவா விஷாக்னினா. அதனால பிரம்மாண்டம் முழுக்க இந்த விஷாக்னி தேவர்கள் எல்லாரையும் வியாபிச்சு ஹரி பிரம்மாதயோகி ஏதே லோகபாலா ச வாசவாக. இந்திரனிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா லோகபாலர்கள் ஹரி பிரம்மா எல்லாரும் பொசுங்கினதுக்கு அப்புறம் இங்க விக்னேஸ்வரர் பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறான். விஜ்ஞாபிதா என்ன சொல்றார்? ஹேரம்பவாச்ச ஹே ருத்ர ஹே மகாதேவ ஹே ஸ்தானோ ஹே ஜகத்பதே மயா விக்னம் வினோதேன கிருதம் தேஷாம் சுதுர்ஜயம் பயேன மதிமோகாத் த்வாம் நார்ச்சயந்தி ச மாமபி உத்யோகம் யே குர்வந்தி தேஷாம் கேஷோதிகோ பவேத். இங்க முதல்ல ஸ்தோத்திரம் பண்றா. ஹே ருத்ரா ஹே மகாதேவா ஹே ஸ்தானு. ஸ்தானுன்னு ஒரு பேர் ஈஸ்வரனுக்கு. ஏன்னா நிர்குணஸ்வரூபம். அதனாலதான் வந்து ஸ்தானு. நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, லிங்கரூபி மகேஸ்வரஹான்றது போது நிர்குண நிரவயவ அப்படி இருக்கிறதா லிங்கம். அதே லிங்க புராணத்திலையும் அந்த அக்னி ஸ்தம்பமாக வரார் பரமேஸ்வரன். அங்கேயுமே வந்து அடிமுடி காணாத ஸ்வரூபம். அதுவும் ஸ்தானு தான். ஸ்தானுனா என்னன்னா காலத்தினால தேசத்தினால வஸ்து எதனாலும் நாட் லிமிட்டட்
தோஸ்னு அர்த்தம். என்ன நானச்சி தேசகால் வஸ்து அப்படி சொல்லியா அந்த மாதிரி பரிச்சேதக பரிச்சேத்தியத்துவம் இல்லாம இருக்கிற சுத்தம் அப்படிங்கிறதுனால ஹே ஜெகத்பதே அப்படின்னு விக்னம் வினோத கிருத். அதனால இங்க ஒரு லீலையாக இந்த விக்னத்தை நான் பண்ணேன்னு ஹேரம்பு சொல்றார். சூர்ஜயம் ஏன்னா மதிமுகாம்னு அர்த்தீச்ச மாமபி, உங்களையோ என்னையோ ஒரு மோகத்தினால பிரார்த்தனை பண்ணாமல் உத்தியோகம் பிரகுர்வந்தி, யாரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரோ அவர்களுக்கு கிளேஷகா அதிகா பவேது, அவர்களுக்கு பலவிதமான தடங்கள் ஏற்படும். அது நியத்தி. விக்னேஸ்வரர் தானா பண்ணாருன்னு அர்த்தம் இல்ல. எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு என்ன சொல்றது, அதிருஷ்டம்ன்றதும் ஒரு விஷயமாக இருக்கு. அதிருஷ்டத்தோட சேர்ந்ததுதான் அதிருஷ்டம்னா தமிழ் அதிருஷ்டம் இல்ல, புண்ணிய பாபம் சேர்ந்துதான் ஒரு விஷயத்தினுடைய சக்சஸ் டிட்டர்மைன் ஆகிறது. அப்போ அதை நீக்கணும். அங்க இருக்கிற பிரதிபம் ஏதாவது இருக்குன்னா கண்ணுக்கு நம்மள கடக்க வைக்கிறதுங்கிறதா இங்க அர்த்தம். ஏவம் அபியர்த்திதா தேன பினாகி விருஷபத்வஜா விக்னாந்தகூர்யேண கணாதிபதினா ததா லிங்கரூபாப்ரவீத் சம்பு நிராகாரோ நிராமயः நிரஞ்சனோ வியோமகேஷ கவர்தி நீலலோஹிதः. இங்க உத்தியோகம் பவாத் ஏவம் அபியர்த்திதா தேன பினாகி ரிஷபத்வஜா. ஈஸ்வரனுக்கு பினாகி ரிஷபத்வஜன்ற பெயர் உண்டுன்னு நம்ம பார்த்தோம். ரிஷபம் தர்மத்தை சொல்றது, பினாகம் திரிகுணமா திரிசூலம்ங்கிறது மூன்று விதமான குணங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறத காண்பிக்கிறது. அதனால பினாகி ரிஷபத்வஜகான்னு ஈஸ்வரனுக்கு பேர். விக்னாந்தகார சூரியேன கணாதிபதினா, இப்போ விக்னமாகிய அந்தகாரத்தை தகிக்கக்கூடிய சூரியன் என்ன. அதனால இங்க தான் விக்னத்தை ஏற்படுத்தினேன்னு சொல்றார். ஆனா ஆக்சுவலி விக்னாந்தகாரத்தை நீக்கிறவர்னு அர்த்தம். கணாதிபதினா ததா லிங்க ரூபோ அப்ரவீத்து சம்பு. பரமேஸ்வரன் சொல்றாராம். அங்கேயும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை இங்க சொல்றது லிங்க ரூபா சம்பு நிராகாரா நிராமய. ஆமயம்னா களங்கம் இல்லாத ஸ்வரூபம். நிராகாரம்னா ரூபமில்லாத பிரம்மவஸ்து. நிரஞ்சனஹா வியோமகேஷா கபர்தி நீலலோஹிதா. இது நிரஞ்சனஹா வியோமகேஷா கபர்தி ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். நீலலோஹிதா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பரமேஸ்வரனுக்கு. நீலம் லோஹிதம். நீலம்ன்றது ப்ளூ எடுத்துக்கலாம், பிளாக்னு எடுத்துக்கலாம். லோஹிதம்ங்கிறது கிரிம்சன் ரெட். ஸோ ஜென்ரலி ஒரு ஸ்கையை பார்க்கும் பொழுது கிரிம்சன் கலரும் இருக்கும், ப்ளூவும் இருக்கும். சர்வம்ங்கிறத காண்பிக்கிறது. இல்லை பிளாக் அண்டு ரெட்டுன்னு எடுத்துக்கும் பொழுது அங்க பிளாக் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்றது? மாயையை ரெப்ரசன்ட் பண்றது. மாயை இல்ல அவித்யை. ரெட்டுங்கிறது அகைன் ரைசிங் சன், ஞானத்தை காண்பிக்கிறது. அதனால ஞானஸ்வரூபமாகவும் அஜ்ஞானமாகவும் ரெண்டாவும் இருக்கிறது ஈஸ்வரன் தான். அதனால நீலலோஹிதா அப்படின்னு ஒரு பெயர் பரமேஸ்வரன். அப்படி இருக்கிற மகேஸ்வரன் அப்ரவீத்து சொல்றாராம். என்ன சொல்றார்? மகேஸ்வர உவாச்ச ஹேரம்ப ஸ்ருணுமே வாக்கியம் ஸ்ரத்தயா பரயாயுதः அஹங்காராத்மகஞ்சைவ ஜெகதேதச்ச சராச்சரம் ஸ்திதிம் கரோத்யஹங்காரः பிரளயோத்பத்திமேவ ச ஜெகதாதௌ கணபதே ததா விஜ்ஞப்திமாத்ரதः மாயா விரஹிதம் சாந்தம் துவைதாத்வைத பரம் சதா ஞப்திமாத்திரஸ்வரூபம் தத் சதானந்தைக லக்ஷணம். இங்க சிருஷ்டி தத்துவத்தை இங்க ஈஸ்வரனே சொல்றார். நான் சொல்றத கேளுன்னு பிள்ளையார பார்த்து ஹேரம்ப சுணுமே வாக்கியம், நான் சொல்றத கவனமா ஸ்ரத்தையா பரயாயுதா. எப்படி இந்த ஜெகத் சிருஷ்டி ஆகுதுன்னா அகங்காராத்மகம், அகங்காரத்தினால சமஷ்டி அகங்காரம்னு அதுதான் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோம். சமஷ்டி அகங்காரம் ஏன்னா ஜெகத்து உற்பத்திக்கு ஆதாரமா இருக்குது அகங்காரம் தான். வியக்தித்துவம் வந்தாதான் துவைத பாவம் வரும்.
அதனால அகங்காரம் தான் மூலமா சிருஷ்டியாகிறது. நான் வேற மத்தது வேற அப்படின்ற உத்தியா அது அகங்காரம் ஆரம்பிக்கிறது. அகங்காராத்மகம் செய்வ ஜெகதேதத்து சச்சராச்சரம். இந்த சரம் அச்சரமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது அகங்காராத்மகமாக தான் சிருஷ்டி ஆகிறது. இண்டிவிஜுவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி ஆகிறது. இங்க அகங்காரம் சமஷ்டி அகங்காரம் எடுத்துக்கிறது. ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய சமஷ்டி அகங்காரம் அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த அகங்காரம் தான் ஸ்திதியும் பண்றதுன்றார். ஸ்திதிம் கரோதி அகங்காரஹா பிரளய உற்பத்தி மேவச்ச. அகங்காரத்திலிருந்து தான் உற்பத்தி, அகங்காரத்துல தான் ஸ்திதி, அகங்காரத்துல தான் பிரளயம். அதனால ஜெகத்து நாசம் ஆகணும்னா என்ன ஆகணும்னா அகங்கார நாசம் ஆகணும். அகங்காரம் ஃபால்சிஃபை ஆயிடுச்சுன்னா ஜெகத் ஃபால்சிஃபை ஆயிடுறது. அதனால ஆதாரபூதமாக இருக்கிறது அகங்காரம் தான் அப்படின்னு சொல்றார். ஜெகதாதௌ கணபதே ததா விஜ்ஞப்தி மாத்திரதா. ஆனா சிருஷ்டியில என்ன இருந்தது? விஜ்ஞப்தி மாத்திரம் தான் இருந்தது. ஞப்தி ஸ்வரூபம் தான் இருந்தது ஆரம்பத்துல. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்னு சொல்றதே வேதம். விஜ்ஞப்தி மாத்திரதா. ஞப்தி ஸ்வரூபம் ஒண்ணுதான், பியூர் கான்சியஸ்னஸ், ஞானஸ்வரூபம். அதனால விஜ்ஞப்தி மாத்திரம் தான் ஆதியில இருந்தது. அதுவும் மாயா விரகிதம், மாயை கூட இல்லாத ஸ்வரூபம். அதனால சின்மாத்திரம் தான் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது. ஜெகதாதௌ விஜ்ஞப்தி மாத்திரதா மாயா விரகிதம் சாந்தம் துவைதாத்வைத பரம் சதா. சதாங்கனாலே அங்க வந்து பியாண்ட் டைம்னு அர்த்தம். ஏன்னா சிருஷ்டியா ஜெகதாதவ், ஜெகத் சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படின்னா ஜெகத் சிருஷ்டிக்கு உட்பட்டது தான் வந்து டைம். காலமும் சிருஷ்டம்தான். அப்போ சதான்னு சொல்லும் பொழுது காலத்திற்கு அப்பாறாக துவைதாத்வைத பரம். இந்த துவைத்த ஜெகத்து, துவைதத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து தானே அத்வைத்தம். இது இந்த துவைத்தமாகவோ அத்வைத்தமாகவோ ரெண்டு விதமாகவும், ரெண்டுமே ரெண்டு விதமான பர்செப்ஷன்ஸ் தானே. அதனால இது ரெண்டுத்துக்கும் அப்பால் அப்படின்னா ஸ்வரூபத்தா சாந்தம் மாயா விரகிதம். அதனால மாயை இல்லாமல் சாந்தமாக இருக்க ஸ்வரூபமாகிய விஜ்ஞப்தி மட்டும்தான் ஜெகதாதௌ. ஞப்தி மாத்திர ஸ்வரூபம் தத்து. ஞப்தி மாத்திரம், த எசன்ஸ். ஞப்தினா என்னன்னா ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விருத்தித்துவம் இருக்குங்க. ஜானாதி தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஞானம். தெரிந்து கொள்ளுதல்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ் தானே. அப்போ அங்க நோவர், நோன், நாலெட்ஜின்னு மூணு விஷயம் இருக்கு. இருந்தாதான் ஒரு விருத்தி ஏற்பட்டு அதுல ஒரு ஞானம் ஏற்படுறது. அந்த நோவர், நோன், நாலெட்ஜ் மூணுத்தினுடைய கண்டென்ட்டாக எது இருக்கோ அது ஞப்தி. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் நோவர்ஷிப் எனக்கு இருக்கு. நோவர்ஷிப் எதனால இருக்கு? நோன் வித் ரெஃபரன்ஸ் டு த நோன் நான் நோவர். தெரிந்து கொள்கின்ற பொருள்களை வச்சு பார்க்கும் பொழுது நான் தெரிந்து கொள்பவன் அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைகிறேன். அப்போ தெரிந்து கொள்கின்ற பொருள்களே இல்லைன்னா அப்ப தெரிந்து கொள்கின்றவனுடைய தன்மை என்னவா இருக்கு? தெரிந்து கொள்கின்றவனாக இருக்க முடியாது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள் இருக்கும் பொழுதுதான் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்பவன் அப்படிங்கிறது அங்க வருது. அப்போ அது அது இல்லைன்னா இங்க என்ன மீதி இருக்கு? அது வந்து அது ஸ்வரூபம் தான் இருக்கு அங்க. தெரிந்து கொள்பவனுடைய ஆதார ஸ்வரூபம், அதுதான் ஞப்தின்னு சொல்றோம். ஞப்தி மாத்திர ஸ்வரூபம் தத் சதானந்த ஏகலக்ஷணம். அதுதான் சத்ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. ஞப்தி தான் இங்க சச்சிதானந்தம்ங்கிறத இந்த வாக்கியம் மூணா பிரிக்கிறது. ஞப்தி மாத்திர ஸ்வரூபம் தத்து சதானந்த ஏகலக்ஷணம். எது ஞப்தி மாத்திரமாக இருக்கோ அதுவே சத்து, அதுவே ஆனந்தா. அனந்தத்துவம் ஆனந்தம், அனந்த சத்து அனந்த ஞப்தி. அதனால இது வந்து ஆனந்த ஸ்வரூபம். ஞப்தி மாத்திர ஸ்வரூபம் தத்து சதானந்த ஏகலக்ஷணம். அதனால சத் ஆனந்த லட்சணமாக இருக்கக்கூடிய ஞப்தி ஸ்வரூபம்தான் சிருஷ்டி ஆதியில இருந்ததுன்னு ஈஸ்வரன் சொல்றார். இப்போ கணபதி ஒரு கேள்வி கேட்கிறார். கணபதி ருவாச்ச யதித்வம் கேவலோ ஹி ஆத்மா பரமானந்த லக்ஷணः தஸ்மாத் த்வத் அபரம் கிஞ்சித் நான்யஸ்தி பரந்தப நானாரூபம் கதம் ஜாதம் சுராசுர விலக்ஷணம் விசித்திரம் மோகஜனனம் திபிர்தேவைश्च லக்ஷிதம்.
பூதகிராமைश्चतुर्भिश्च नानामेधैः समन्वितैः जातं संसारचक्रं च नित्या नित्यविलक्षणम्. இது வந்து கேட்கிறார், எதி துவம் கேவலோகி ஆத்மா பரமானந்த லக்ஷணா. அந்த நீ இப்போ நீங்க சொன்னேலே ஞப்தி மாத்திரம்னு அதுதான் உங்க ஸ்வரூபம்னு இப்போ எனக்கு புரியுறது. ஏன்னா மீதி இருக்கிறது அவர் தானே. இப்போ எல்லாம் மத்தெல்லாம் பஸ்மமாயிடுது. மத்தெல்லாம் பஸ்மமான உடனே இருக்கிற ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தான், பரமானந்த லட்சணமா இருக்கிற ஸ்வரூபம் தான் மீதி இருக்கு. எதித்வம் கேவலோகி ஆத்மா, நீங்க தான் அந்த ஆத்மஸ்வரூபம் பரமானந்த லட்சணத்தோடு இருக்கு. அந்த லட்சணேன லட்சியம் பரமானந்த. அதனாலதான் இங்க சதானந்த ஏக லட்சணம்னு சொல்றார். ஞப்தி சத்து ஆனந்தம் இதெல்லாம் என்னன்னா லட்சணங்கள் தான். அது நேரடி பேர் கிடையாது. அதனால லட்சியமாக எது காண்பிக்கப்படுறதோ அது ஸ்வரூபம். அது எந்த ஸ்வரூபம்? இந்த சிவஸ்வரூபம் தான். அதனாலதான் எதித்வம் கேவலோகி ஆத்மா பரமானந்த லக்ஷணா, நீங்க தான் இந்த லட்சணத்தினால சொல்ற வஸ்துவாக இருந்ததுன்னா தஸ்மாத் துவத் அபரம் கிஞ்சித் ந அந்யதஸ்தி, உங்களுக்கு மீறியதான ஒரு வஸ்து இல்லைங்கிறது புரியறது. அதை தவிர வேற வஸ்துவே இல்லைங்கிற பொழுது இந்த நானா ஜெகத் எப்படி உற்பத்தி ஆச்சு? நானா ரூபம் கதம் ஜாத்தம், எப்படி இப்படி ஒரு நானா ரூபமான சுராசுர லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிற கேள்விய இங்க கணபதி கேட்கிறார். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद।